ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நிஷாந்தன். நான் இப்போ தான் ஜெர்மனிக்கு வந்திருக்கிறேன். நூரம்பர்க்கில் இருக்கிற ஒரு ஃப்ரிட்ரிச் அலெக்சாண்டர் யூனிவர்சிட்டியில் மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் இன் ஆட்டோனமி டெக்னாலஜிஸ் என்ற கோர்ஸுக்கு வந்திருக்கிறேன். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். ஏன் இந்த வீடியோ போகிறேன்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், நிறைய பேர் என்ன செய்யுங்க, நான் இங்கே வந்ததுலேருந்து ஃபேஸ்புக்கிலையும் சரி, இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்பில் சரி மெசேஜ் போட்டிருந்தேன். நீங்கள் மாஸ்டர்ஸுக்கு போனீங்க, என்ன மாதிரி போகிறது, என்ன மாதிரி அப்ளை பண்ணினீங்கள், எந்த கன்சல்டன்சியால் அப்ளை பண்ணிங்க, இப்படி நிறைய கேள்வி கேட்டிருந்தேன் நீங்கள். இப்போ நான் அதுக்காகத்தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோவிலே நான் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இப்போ ஜெர்மனியின் எஜுகேஷன் சிஸ்டம் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், இப்போ மற்ற நாடுகளோட ஒப்படைகளில் இங்கே ஃப்ரீ ஒரு எஜுகேஷன் சிஸ்டம், அதாவது ஜெர்மன் கவர்மெண்ட் ஃப்ரீயான ஒரு எஜுகேஷன் சிஸ்டத்தை தான் கொடுக்கணும். அது பேச்சுலர்ஸுக்காக இருக்கலாம், இல்லையான்னு சொல்லி சொன்னால் மாஸ்டர்ஸுக்காக இருக்கலாம். நாங்கள் ஃப்ரீயாக இங்கே படித்து கொள்ளலாம். மற்றது பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், இங்கே ரெண்டு வகையான யூனிவர்சிட்டி இருக்குது. ஒன்று ஹோஸ்ட் பேஸ்ட் யூனிவர்சிட்டி, மற்றது பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் ரிசர்ச் பேஸ்ட் யூனிவர்சிட்டி. இப்போ கோர்ஸ் பேஸ்ட் யூனிவர்சிட்டின்றது நாங்கள் இப்போ ஸ்ரீலங்காவில் படிக்கிற யூனிவர்சிட்டி மாதிரி நாங்கள் ஈஸியாக இப்போ எங்களோட பேச்சுலர்ஸையோ இல்லாட்டி எங்களோட மாஸ்டர்ஸையோ முடிச்சு கொள்ளலாம். அப்போ அது நீங்கள் உங்களோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதுகளை பார்த்து அப்ளை பண்ணலாம். மற்றது பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா, இங்கே ஜெர்மனியில் பார்த்தோம்னு சொன்னால் ரெண்டு இன்டேக் இருக்குது. ஒன்று பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா சம்மர் இன்டேக், மற்றது பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா வின்டர் இன்டேக். இப்போ சம்மர் இன்டேக் ஓப்பன் ஆகியிருக்குது. எப்போ ஓப்பன் ஆகிச்சுன்னு பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா, அக்டோபர் 15 ஓப்பன் ஆகியிருக்கு. அது ஜனவரி வரைக்கும் போகும். அது டிபெண்ட்ஸ் யூனிவர்சிட்டி. இப்போ சில யூனிவர்சிட்டி டிசம்பர் 30 க்ளோஸ் பண்ணிட்டு வாங்க. மற்றது ஜனவரி 15 வரையும் சில யூனிவர்சிட்டிஸ் அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நீங்கள் ஜெர்மனிக்கு வர போறீங்கன்னு சொல்லி சொன்னால், அதுவும் சம்மர் இன்டேக்கு வர போறீங்கன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் இப்போ அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். என்னன்னு சொல்லி சொன்னால், வெயிட் பண்ணாதீங்க. லேட் பண்ணி அப்ளை பண்ணினால் எங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிறதுக்குரிய சான்சஸ் குறைவாக இருக்கும். ஓகே, மற்றது விண்டருக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு சொல்லி சொன்னால், அது ஏப்ரல் ஸ்டார்ட் ஆகுது. ஏப்ரல் ஸ்டார்ட் ஆகிச்சுன்னு சொல்லி சொன்னால் செப்டம்பர் வரைக்கும் போகும். அதுவும் டிபெண்ட்ஸ் யூனிவர்சிட்டி தான். இப்போ சில யூனிவர்சிட்டிஸ் ஏர்லியாக க்ளோஸ் பண்ணுவானுகள். சில யூனிவர்சிட்டிஸ் கொஞ்சம் லேட்டாயும் க்ளோஸ் பண்ணுவானுகள். மற்ற விஷயம் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், பேச்சுலர்ஸ் ஜெர்மனுக்கு ஸ்ரீலங்காவில் A level எடுத்த ஒரு ஆள் ஜெர்மனுக்கு பேச்சுலர்ஸுக்கு வர்றதுக்கு என்ன ரிக்வயர்மெண்ட்ஸ் வேணும்னு கேட்டால், A level கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதோட IELTS எடுத்திருக்க வேணும். IELTS 5.5 இருந்து ஒரு 6.5 வரைக்கும். அதுவும் டிபெண்ட்ஸ் யூனிவர்சிட்டி அண்ட் கோர்சஸ். இப்போ நீங்கள் எந்த கோர்சஸ் அப்ளை பண்ணுறீங்க, எந்த யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணுறீங்க, அதிண்ட ரிக்வயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட IELTS ஸ்கோர் வேறுபடும். அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் லண்டன் A level செய்த ஒரு ஆளும் ஜெர்மனுக்கு பேச்சுலர்ஸுக்கு வரலாம். ஓகே, அதே மாதிரி இந்த மெடிக்கல் ரிலேட்டடான கோர்ஸுக்கு ஜெர்மனிக்கு வாரன்னு சொல்லி சொன்னால், இங்கே நீங்கள் ஜெர்மன் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி காட்டி இருக்க வேணும். அதாவது A1 A2 B1 வரைக்கும் போக வேணும்னு நினைக்கிறேன். அது நீங்கள் யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா தெரியும். நீங்கள் வார கோர்ஸுக்கு, அதாவது ஃபார்மசியோ நர்சிங்கோ இல்லாட்டி மெடிசினோ, இந்த கோர்ஸுக்கு என்ன ரிக்வயர்மெண்ட் இருக்குன்னு சொல்லி. மாஸ்டர்ஸுக்கு நீங்கள் ஜெர்மனுக்கு அப்ளை பண்ணணும்னு சொல்லி சொன்னால், நீங்கள் ஒரு பேச்சுலர்ஸ் முடிச்சிருக்கணும். அது என்ன பாடத்தில் சரி நீங்கள் என்ன செய்யலாம், பேச்சுலர்ஸ் முடிச்சிருக்கலாம். பேச்சுலர்ஸ் முடிச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் மாஸ்டர்ஸுக்கு வரலாம். மாஸ்டர்ஸுக்கு வரைக்குள்ள சில யூனிவர்சிட்டிஸ் IELTS கேட்குறாங்க சில கோர்சஸுக்கு. சில யூனிவர்சிட்டிஸ் IELTS இல்லாமல் நாங்கள் 4 years 3 years பேச்சுலர்ஸ் இங்கிலீஷ் மீடியத்தில் முடித்த நாங்கள் என்ற ப்ரூஃப், அதாவது மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், அந்த ப்ரூஃபை கொடுத்தோம்னு சொல்லி சொன்னால், அதை சில யூனிவர்சிட்டிஸ் அக்செப்ட் பண்ணி எங்களுக்கு மாஸ்டர்ஸ் ஆஃபரை தருது. அதே மாதிரி பேச்சுலர்ஸ் எப்படி முடிச்சான்னு சொல்லி சொன்னால், சில விட நீங்கள் என்ன செய்திருக்கலாம்னு சொல்லி சொன்னால், HNDயோ இல்லாட்டி NDTயோ இல்லாட்டி NDS செய்து ஒரு ஃபாரின் யூனிவர்சிட்டியோ இல்லையான்னு சொல்லி சொன்னால், ஓப்பன் யூனிவர்சிட்டி ஒன்றிலேயோ டொப்அப் பண்ணியிருந்தால் கூட நீங்கள் ஜெர்மன் மாஸ்டர்ஸுக்கு வரலாம். திருப்பி ஒரு பேச்சுலர்ஸுக்கு இங்கே வரணுமெண்டு இல்லை, மாஸ்டர்ஸுக்கு அப்ளை பண்ணி வரலாம். மற்றது கன்சல்டன்சி. எந்த கன்சல்டன்சியால் கேட்டீங்க. நான் கன்சல்டன்சியால் வரே இல்லை, நான் செல்ஃபாக தான் அப்ளை பண்ணி வந்தேன். நான் இங்கே
அப்போ கன்சல்டன்சியாலேயோ நீங்கள் அப்ளை பண்ணணும்னு சொல்லிச்சுன்னா இல்லை, நீங்கள் செல்ஃபாயே அப்ளை பண்ணலாம். கன்சல்டன்சி வந்து ஒரு 15 லட்சம், குறைஞ்சது 8 லட்சத்துலேருந்து 15 லட்சம் வரைக்கும் இப்போ எடுத்துக்கொண்டிருக்கணும் என்று கேள்விப்பட்டேன். நானும் சில கன்சல்டன்சியை கேட்ட வரைக்கும் அவைகள் அப்படித்தான் சொன்னவைகள். ஆனால் இதில் ஒரு பெரிய கஷ்டமான விஷயம் ஒன்றுமே இல்லை நீங்கள் செல்ஃபாக அப்ளை பண்ணுறதுக்கு. ஏனெண்டா ஜெர்மன் வந்து ஃப்ரீயாக ஒரு எஜுகேஷனை கொடுக்க நீங்கள் ஒரு 10 லட்சமோ 15 லட்சத்தை கொடுத்து இங்கே வர்றதுக்கு ஒரு தேவையுமே இல்லை. நீங்களாக அப்ளை பண்ணலாம். அப்படி அப்ளை பண்ண இல்லாத ஆட்களுக்கு தான் நான் யோசிச்சு இந்த வீடியோ போட்டிருக்கேன் என்னென்னு சொல்லி சொன்னால், நாங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் ப்ரிப்பரேஷனில் இருந்து விசா இன்டர்வியூ வரைக்குமே எல்லா ஹெல்ப்பையும் வந்து செய்வோம். அதாவது நானும் என்ன மாதிரி வந்த சீனியர்ஸும் சேர்ந்து தான் இதை செய்ய போகிறோம். மினிமம் சார்ஜஸோட, அதாவது நாங்களும் வந்து இங்கே வந்து சும்மா இருக்கையில் தானே ஏதாவது நாங்கள் வேலைக்கு போகிறோம், அந்த ஃப்ரீ டைமில் வந்து நாங்கள் வந்து இந்த விஷயத்தை ஹெல்ப் பண்ணுவோம். இப்போ நீங்கள் உங்களுக்கு தேவைன்னு சொல்லி சொன்னால் கண்டக்ட் பண்ணலாம். அப்போ நீங்கள் யோசிக்கலாம், இப்போ நான் வந்து செல்ஃபாக தான் நான் ஜெர்மனிக்கு வந்தேன், எனக்கு எவ்வளோ காசு முடிஞ்சதுன்னு கேட்டால் கிட்டத்தட்ட எனக்கு டிக்கெட் காசு வந்து 1.5 லட்சம் ரூபா, அதோட வந்து விசா காசு வந்து 25,000 ரூபா, 1,75,000 ரூபா காசோட தான் நான் ஜெர்மனிக்கு வந்தேன். நான் மற்றது வந்து பிளாக் மணி ஒன்று இருக்குது. பிளாக் மணியை நீங்கள் போட்டு காட்டணும். அந்த பிளாக் மணி வந்து ஜெர்மன் கவர்மெண்ட்டுக்கோ இல்லாட்டி யூனிவர்சிட்டிக்கோ நீங்கள் கொடுக்க போகிறது இல்லை. அது வந்து அந்த காசு வந்து மாதம் வந்து உங்களுக்கே வந்து உங்களோட லிவிங் எக்ஸ்பென்சஸ், அதாவது வந்து உங்களோட ரூம் காசோ இல்லைன்னு சொல்லிச்சுன்னா உங்களோட சாப்பாட்டுக்கோ இல்லைன்னு சொல்லிச்சுன்னா உங்களோட ட்ராவலிங் காசோ அதுகளுக்கு தான் நீங்கள் அந்த காசை எடுத்து செலவழிக்க போகிறீங்க. இங்கே வந்து எஜுகேஷன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ. நீங்கள் வந்து இப்போ போகிறது வந்து சம்மர் இன்டேக், இப்போ நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னு சொல்லிச்சுன்னா இப்போவே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். என்னென்னு சொல்லிச்சுன்னா கடைசி வரைக்கும் டிசம்பரோ இல்லாட்டி ஜனவரி வரைக்கும் லேட் பண்ணாமல் இப்போயே நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னு சொல்லிச்சோன்னா உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.